408 கிலோ செறிவூட்டப்பட்ட யுரேனியம், அதாவது கிட்டத்தட்ட 60% என்ரிச் பண்ணப்பட்ட நியூக்ளியர் வெப்பனுக்கான யுரேனியம் எங்க போச்சு? ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் யுத்தம் முடிந்து 48 மணி நேரம் ஆயிருக்கு. இந்த 48 மணி நேரமா உலகத்தின் சக்தி வாய்ந்த உளவு நிறுவனம், அமெரிக்க உளவு நிறுவனம் CIA-வா இருக்கட்டும், இல்ல இஸ்ரேலா இருக்கட்டும், இல்ல UK-வோட M16 இருக்கட்டும், எல்லாருமே தேடிக்கிட்டு இருக்காங்க. இது குறித்து எல்லா நாட்டை சார்ந்த பெரிய தலைகளும் இன்னைக்கு பிரஸ் மீட் கொடுத்திருக்காங்க, பேசியிருக்காங்க. இந்த நேரத்துல தான் ஈரானுடைய சுப்ரீம் லீடர், மத தலைவர் அயத்துல்லா கமேனி வெளிப்படையாக ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கிறார். அந்த வீடியோவை பார்த்து இன்னைக்கு உலகமே அதிர்ச்சியுற்று உட்கார்ந்து இருக்கிறது. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ வந்து 1 மணி நேரத்துக்குள்ள இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் இஸ்ரேல் கட் வெளிப்படையா பிரஸ் மீட் வச்சிருக்கிறார். அது மட்டும் இல்லாம அந்த நாட்டினுடைய பிரதமர் அவருடைய ட்விட்டர்ல மிக முக்கியமான சில விஷயங்களை வந்து ட்வீட் போட்டிருக்கிறார். அயத்துல்லா கமேனி வந்து வெளியே பேசின விஷயம் இன்னைக்கு உலகம் முழுக்க பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. அதே நேரத்தில் அமெரிக்கா, ஐரோப்பிய, இஸ்ரேல் நாடுகள் ஒட்டுமொத்தமாக யுரேனியம் என்னாச்சு அப்படின்னு தேடுதல் வேட்டையில் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப அமெரிக்காவினுடைய மேக்ஸர் டெக்னாலஜிஸ் வெளியிட்ட சேட்டலைட் இமேஜ்ல என்ன தவறு நடந்துச்சு? உண்மையிலேயே வந்து ஈரான்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான 3 நியூக்ளியர் பிளான்ட்டை அமெரிக்கா அழிச்சாங்க இல்லையா? அங்க யுரேனியமே இல்லையா? இது குறித்து CIA, நேஷனல் இன்டெலிஜென்ஸ், அது மட்டும் இல்லாம M16 ஏன் எல்லா உளவு நிறுவனங்களும் தவறுதலான கருத்துக்களை வெளியிட்டு இருக்காங்க? ஈரானை மையமாக வைத்து இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் அடுத்த திட்டம் என்ன? வணக்கம், மெட்ராஸ் ரிவ்யூ. நான் உங்கள் சத்யராஜ். இன்னைக்கு உலகமே பரபரப்பா இயங்கிட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான 2 விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒன்னு ஈரானுடைய தலைவர், சுப்ரீம் லீடர், மத தலைவர் அயத்துல்லா கமேனி வெளிப்படையா வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கிறார். அந்த வீடியோவை அவர் எங்க இருந்து வெளியிட்டார், எப்படி இந்த வீடியோ வெளியே வந்துச்சு? ஏன்னா கடந்த 12 நாள் யுத்தத்துல குறிப்பாக அவரை கொலை செய்து விடுவதற்காக இஸ்ரேல் பல திட்டங்களை போட்டு இதுக்காகவே சில ஸ்பெஷல் ஆபரேஷன்ஸ் நடத்தி இருக்கிறாங்க. அவர் எங்க இருக்கிறாருன்னு யாருக்குமே தெரியாம இருந்துச்சு. அவர் இறந்து போயிட்டாருன்னு கூட சொன்னாங்க. கடந்த 1 வாரமாக அவர் எதுவுமே பேசல, அதனால அவர் இறந்து போயிட்டார் அப்படிங்கிற செய்தி கூட சொல்லப்பட்டுச்சு. ஆனா பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் இஸ்ரேல் காட் வெளிப்படையா பேசியிருக்கிறார். அயத்துல்லா கமேனியை நாங்க எப்படியாவது கொலை பண்ணிடுவோம், அந்த திட்டம் எங்களுக்கு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான பத்திரிகையாளர் சந்திப்புல வெளிப்படையா பேசியிருக்கிறார். உண்மையிலேயே வந்து இன்னைக்கு சர்வதேச லெவல்ல அயத்துல்லா கமேனியினுடைய வீடியோ ஒரு பக்கம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குன்னா, இன்னொரு பக்கம் இன்னைக்கு உலகம் முழுக்க ஒரு பேசுபொருளா மாறி இருக்கிறது என்ன அப்படின்னா, ரேட்டஸ் பத்திரிகை கூட அது குறித்து விரிவான கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. ஈரான்ல அமெரிக்கா அவங்களுடைய நியூக்ளியர் பிளான்ட் மேல நடத்தின தாக்குதல் மிகப்பெரிய தோல்வி. உண்மையிலே அங்க ஒரு 408 கிலோ 60% என்ரிச் பண்ணப்பட்ட யுரேனியம் இருந்துச்சு. அந்த யுரேனியம் எங்க மாயமாச்சுன்னு யாருக்குமே தெரியல அப்படிங்கிறது தான் விரிவா வந்து எழுதிட்டு இருக்காங்க. இதுல ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உண்மையிலேயே அங்கிருந்த 108 கிலோ யுரேனியம் அணு ஆயுதங்களுக்காக என்ரிச் பண்ணப்பட்டதா இல்லையா அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அதாவது இன்னைக்கு உலகம் முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா, ஈரானை வந்து தொடர்ச்சியா டார்கெட் பண்ணி பேசக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, அவங்க வந்து அணு ஆயுதம் தயாரிக்க போறாங்க, அவங்க யுரேனியத்தை செறிவூட்டிக்கிட்டு இருக்காங்க. 3.6% தாண்டி, அதாவது யுரேனியத்தை வந்து 3.67% மட்டும் என்ரிச் பண்ணலாம், அதை செறிவூட்டலாம். ஏன்னா அது அப்படி செறிவூட்டப்படும் போது அந்த லெவலுக்குள்ள இருக்கும்போது அது வந்து மருத்துவத்துக்கு பயன்படுத்தலாம், அது மட்டும் இல்லாமல் வந்து கரண்ட் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம், முக்கியமாக சிவில் யூஸுக்காக இது பயன்படுத்தலாம். அது 3.67% தாண்டும் போது அது வந்து முழுக்க முழுக்க வந்து ஆயுதங்கள் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய லெவல் அது அப்படிங்கிறாங்க. ஆனால் அமெரிக்கா தரப்பும் இஸ்ரேல் தரப்பும் தொடர்ச்சியாக சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, இல்லை 60% அவங்க வந்து என்ரிச் பண்ணிட்டாங்க, எக்ஸ்ட்ரா இன்னொரு 30% பண்ணினாங்க அப்படின்னா அவங்க அணு ஆயுதத்தை வந்து உருவாக்கிடுவாங்க, இஸ்ரேல் மேல அணு ஆயுதங்களை வந்து பயன்படுத்திடுவாங்க அப்படிங்கிறதா மிகப்பெரிய குற்றச்சாட்டா பேசப்பட்டுட்டே இருந்துச்சு. இந்த 30% என்ரிச் பண்றதுக்கு 15 நாள் போதும் அப்படின்னு சொல்லி பிரைம் மினிஸ்டர், யாரோட, எந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டர் அப்படின்னா இஸ்ரேல் நாட்டோட பிரைம் மினிஸ்டர் நெத்தன்யாஹூ பேசினதுக்கு பிறகுதான் அமெரிக்கா வந்து அந்த நாட்டினுடைய நியூக்ளியர் பிளான்ட் மேல வந்து குண்டு போட்டாங்க. இது எல்லாமே நமக்கு தெரியும். இந்த குண்டெல்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் உலகம் முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு பத்திரிகை செய்திகள் வருது, பல்வேறு தலைவர்கள் பல்வேறு விதமான பேட்டிகளை கொடுத்துட்டு இருக்காங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய CIA டைரக்டர் ஜான் ரெட்க்ளிஃப் ஒரு விஷயத்தை சொல்றாரு. இந்த நியூக்ளியர் யுரேனியம் காணாம போனது விஷயத்தை, இல்ல இந்த நியூக்ளியர் பிளான்ட் தாக்கப்பட்ட விஷயம் குறித்து அதே அமெரிக்காவினுடைய US டிஃபென்ஸ் செக்ரட்டரி பீட் ஹெஸ்ட் வேற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்றாரு. இது மட்டும் இல்லாம அமெரிக்காவினுடைய டைரக்டர் ஆஃப் நேஷனல் இன்டெலிஜென்ஸ் துளசி கபாட் அவங்க ஒரு கருத்தை சொல்றாங்க. அவங்க சொன்ன கருத்தே தப்பு அப்படின்னு அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி, அதாவது US பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு கருத்தை சொல்றாரு. இது மட்டும் இல்லாம இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் இஸ்ரேல் காட்ஸ் ஒரு விஷயத்தை சொல்றாரு. பிரைம் மினிஸ்டர் நெத்தன்யாஹூ, அதாவது பெஞ்சமின் நெத்தன்யாஹூ ஒரு கருத்தை சொல்றாரு. இது எல்லாத்தையும் கூட விட்டுறலாம். இதை விட ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா, இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியினுடைய தலைவர்
ரஃபேல் மரினோ குரோசோ வேறொரு கதையை சொல்றார். அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள், பல்வேறு உளவு அமைப்புகள், பல்வேறு சர்வதேச அமைப்புகள் இந்த யுரேனியம் குறித்து பல்வேறு கருத்துக்களை சொல்றாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பத்திரிகைகள், குறிப்பாக ஃபினான்சியல் டைம்ஸ், CNN, நியூயார்க் டைம்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவினுடைய செய்திக்கு நேர் எதிராக மாற்று கருத்தை முன் வச்சிருக்கிறாங்க. அதனால வெளிப்படையாகவே பத்திரிகையாளர் சந்திப்பிலே பார்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி பீட் ஹெத் வந்து இந்த பத்திரிகையாளர்கள் மேல வந்து ரொம்ப காட்டமான வார்த்தைகளை பயன்படுத்தி பத்திரிகையாளர்களை வந்து திட்டியிருக்காங்க. இது எல்லாமே இன்னைக்கு பரபரப்பான செய்தியா இருக்கு. இந்த சூழ்நிலையில தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆயதுல்லா கமீனி வந்து அவருடைய வீடியோ வெளியிட்டிருக்கிறார். இதில் நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல வந்து இந்த 3 இடங்கள்லையுமே வந்து யுரேனியம் இருந்துச்சு, யுரேனியத்தை வந்து வெடிகுண்டுக்காக என்ரிச் பண்ணக்கூடிய வேலை நடந்துச்சு அப்படின்னு குண்டு போட்டு அழிச்சிட்டு ட்ரம்ப் தான் ரொம்ப பெருமையாக என்ன சொன்னார் அப்படின்னா, அவ்வளோதான் மொத்தமாக முடிஞ்சிருச்சு, டோட்டலாக நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக அவர் அறிவிச்சார். அவர் அறிவித்த உடனே சிஐஏவினுடைய டைரக்டர் ஜான் ராட்க்ளிஃப் வேற ஒரு கருத்தை சொன்னார். அவங்களுடைய கருத்து என்னவா இருக்கு அப்படின்னா, அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டேமேஜ் பண்ணியிருக்காங்க, இட் வில் டேக் டைம், மந்த்ஸ் ஆர் இயர்ஸ் டு ரீபில்ட் இட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை வந்து அவங்க சொல்றாங்க. இதே கருத்தை வேற லாங்குவேஜ்ல யூஎஸ் டிஃபென்ஸ் செக்ரட்டரி பீட் ஹெத் என்ன சொல்றாருன்னா, யுஎஸ்ஏ உடைய டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஒன்று இருக்கு, டிஏன்னு சொல்லுவாங்க. இந்த டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல இவங்க அந்த பாம்பு போட்ட இடத்துல வந்து யுரேனியமே இல்லை, அது அழிக்கப்படலை முழுவதுமாக அப்படின்னு அவங்க ஒரு கருத்து சொல்றாங்க. இது எல்லாமே வந்து ட்ரம்ப்புக்கு ரொம்ப பயங்கரமான கடுப்பு ஏற்றுது. ஒரு பக்கம் பத்திரிகைகளே வந்து ட்ரம்ப்புக்கு எதிராக பேசுறாங்க, இன்னொரு பக்கம் தன்னுடைய சொந்த இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி டீப் ஸ்டேட்னு சொல்லுவாங்க, அதே அந்த டீப் ஸ்டேட்டே தனக்கு எதிராக சில ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுனால கடுப்பாகி நேத்தே பார்த்தீங்கன்னா ஒயிட் ஹவுஸ் செக்ரட்டரி, அவங்களோட ஒயிட் ஹவுஸ் செக்ரட்டரி வச்சு வேற ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுக்க வச்சாரு. இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா டைரக்டர் ஆஃப் நேஷனல் இன்டெலிஜென்ஸ், அமெரிக்காவினுடைய தேசிய புலனாய்வு அமைப்பினுடைய இயக்குநராக இருக்கக்கூடிய துளசி கபாட், அவங்க வந்து இந்தியா வம்சாவளியை சார்ந்தவங்க, குறிப்பாக RSS அமைப்போடு மிக நெருக்கமாக இருக்கக்கூடியவங்க. அவங்க ஒரு 15 நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்ல ஈரான் அணு ஆயுதங்களே தயாரிக்கல அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க. இது பரபரப்பாயிருச்சு அமெரிக்கா முழுக்க. அதாவது அமெரிக்காவினுடைய உளவு அமைப்பினுடைய தலைவரே இல்ல ஈரான் அணுகுண்டெல்லாம் தயாரிக்கல, அவங்க அந்த என்ரிச் எல்லாம் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. பிற்பாடு ட்ரம்ப் வந்து அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டே தப்பு அப்படின்னு சொல்லி தன்னுடைய சொந்த உளவு நிறுவனத்தினுடைய தலைவருக்கு எதிராகவே ட்ரம்ப் பேசினாரு. பிற்பாடு அவங்க இல்ல பத்திரிகைகள் வந்து என்னை வந்து தவறாக சித்தரிச்சிட்டாங்க, நான் வந்து அவங்க வெடிகுண்டு தயாரிக்கலன்னு சொன்னனே தவிர, பட் அதனுடைய என்ரிச்மெண்ட் வந்து வெடிகுண்டை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு, 60% தாண்டி போயிட்டாங்க, இன்னும் 30% தான், 2 வீக்ஸ்ல வந்து வெடிகுண்டா மாத்திடுவாங்க அப்படின்னு சொன்னதான் நான் சொன்னேன், இதை வந்து தவறாக திருச்சி எழுதிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தெல்லாம் பூசி மழுவினாங்க. இதுல குறிப்பா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அங்க வந்து அணு ஆயுதங்கள் இருக்கு, அதை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ண போறாங்க. குறிப்பாக அந்த ஃபாதோ அப்படிங்கக்கூடிய ஈரானுடைய நியூக்ளியர் சைட்ல இருந்து கிட்டத்தட்ட 408 கிலோகிராம் யுரேனியத்தை, என்ரிச் பண்ணப்பட்ட யுரேனியத்தை வந்து சேஃப்டியா எடுத்துட்டு போறதுக்காக பல ட்ரக்குகள் வந்து நிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சேட்டலைட் இமேஜே வெளியே வந்துச்சு. அந்த சேட்டலைட் இமேஜை வெளியிட்டது யாருன்னா, அமெரிக்காவினுடைய ஒரு பிரைவேட் நிறுவனமா இருக்கக்கூடிய மேக்ஸர் டெக்னாலஜிஸ். இவங்க என்ன சொன்னாலும் ஒரு அன்யூசுவல் ஆக்டிவிட்டி அங்கே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தான் இந்த இமேஜஸ் வந்து வெளியே வந்தது. அந்த இமேஜஸ் அடிப்படையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து குண்டு போடப்பட்டுச்சு அப்படிங்கிறதா சொல்றாங்க. இது குறிப்பாக ஒயிட் ஹவுஸ்னுடைய பிரஸ் செக்ரட்டரியா இருக்கக்கூடிய கேரோலினே ஏற்கனவே பேசினாங்க. இதில் என்ன நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அங்கே ஒரு மிலிட்டரி ஆபரேஷன்ஸை இங்கே ஈரானுக்குள்ள ட்ரம்ப் நடத்தியிருக்கிறார். அது காங்கிரஸ்ல வந்து விவாதமாக மாறும், அதுக்கான ரெசல்யூஷன்ஸை கொண்டு வருவாங்க. அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷனை கொடுக்க ட்ரம்ப்பும் ஒயிட் ஹவுஸும் முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து சிஐஏவாக இருக்கட்டும், இல்லை இன்டர்னல் இன்டெலிஜென்ஸ், நேஷனல் இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வேற வேற கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இங்கே ஒரு மிகப்பெரிய முரண்பாடு போயிட்டு இருக்கு. இந்த முரண்பாடு ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா ஈராக்ல யுத்தம் நடந்தப்ப சதாம் ஹுசேன் தூக்கில் போடப்பட்டார் இல்லையா, அவர்கிட்ட வந்து ஈராக்ல வந்து மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் வெப்பன் இருந்துச்சு அப்படின்னு அந்த நாட்டுக்குள்ள வந்து ஒரு மிகப்பெரிய ஆயுத படைகளை எடுத்துட்டு போய் அமெரிக்கா அந்த நாட்டை சூறையாடி அழிச்சு ஒழிச்சு எல்லாத்தையும் நாசம் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பொம்மை அரசாங்கத்தை உருவாக்குனாங்க. அந்த பொம்மை அரசாங்கம்லாம் உருவாக்கிட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்லை அங்கே மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் வெப்பனே இல்லை அப்படின்ட்டாங்க. ஸோ அங்கே யுத்தம் நடத்தி அங்கே ஒரு பெரிய பஞ்சாயத்து பண்ணும்போதும் அப்பவே பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி அமெரிக்காவினுடைய இந்த ராணுவ இன்டெலிஜென்ஸ் வந்து வேற ஒரு தகவலை சொன்னாங்க. இல்லை அங்கே மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் வெப்பன்லாம் எதுவுமே இல்லைன்னு முதலே சொன்னாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிஐஏ அங்கே இருக்குன்னு சொல்லிச்சு. அந்த நேரத்தில் ஜார்ஜ் டபிள்யூ புஷ் தான் வந்து இப்போ அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட்டாக இருந்தார். இந்த கருத்து அப்போவே உளவு பிரிவுக்குள்ள ஒரு சின்ன மோதலை ஏற்படுத்திக்கிட்டே இருந்துச்சு. அதே மாதிரியான ஒரு சூழல் இப்போ வந்து ஈரானுக்கு வந்திருக்கு. ஈரானோ ஈராக்கோ ஒரு சாவரினான தனி ஸ்டேட், தனி நாடு, அதுக்குள்ள நீங்க இந்த வெப்பன் இருக்கு, அந்த வெப்பன் இருக்கு, அந்த யுரேனியத்தை வச்சிருக்காங்க, இந்த யுரேனியத்தை வச்சிருக்காங்கன்னு நீங்க உள்ள போய் தலையிட்டு அந்த நாட்டை அழிக்கிறது தான் இவங்களுடைய நோக்கமா இருக்கு. இதுல எப்படி நம்ம உறுதியா சொல்றோம் அப்படின்னா, இன்னைக்கு கூட பாத்தீங்க அப்படின்னா
டொனால்ட் ட்ரம்ப்பாக இருக்கட்டும், இல்லை வந்து இஸ்ரேலுடைய தலைவர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூவா இருக்கட்டும், என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஈரானில் ஆட்சி மாற்றம் கொண்டு வருவது, குறிப்பாக ஈரானுடைய சுப்ரீம் தலைவராக இருக்கக்கூடிய கொமெனியை கொலை பண்ணிட்டு அவருக்கு பதிலாக வேற ஒருத்தர் கொண்டு வரது, இல்லை அவர் தூக்கில் போட்டு அவருக்கு பதிலாக வேற ஒருத்தர் கொண்டு வரது தான் இவங்களோட எய்ம் அப்படிங்கிறது ஓப்பனாக பேசியிருக்கிறாங்க, வெளிப்படையாக பேசியிருக்காங்க. நாங்கள் இந்த சூழ்நிலை, இந்த 12 days வார், இந்த யுத்தத்தை அடிப்படையாக வைத்து ஈரானில் ஒரு ஆட்சி மாற்றத்தை நாங்கள் நிகழ்த்த போகிறோம் அப்படிங்கிறது அவங்களுடைய கோரிக்கையாக இருக்கு. சரி, ஓகே, ரைட்டு. அவங்க ஈரானில் இவ்வளவு பெரிய வந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்குறதுக்காக மிகப்பெரிய திட்டங்கள்லாம் இங்கே போடப்பட்டிருக்கு இல்லையா? இவ்வளவு பெரிய திட்டங்கள் போடப்பட்டதுக்கு பிறகு ஏன் இந்த யுத்தம் வந்து சீஸ்ஃபயர் பண்ணணும்னு ட்ரம்ப் வர்றாரு? ட்ரம்ப் சீஸ்ஃபயர் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வர்றதுக்கான காரணம் என்ன? இந்த சீஸ்ஃபயருடைய முக்கியமான நோக்கம், குறிப்பாக இஸ்ரேலுடைய அமெரிக்காவுடைய அஜெண்டாவே என்ன அப்படின்னா, ஈரானுடைய சுப்ரீம் லீடர் இன்னைக்கு இருக்கக்கூடிய அயத்துல்லா கொமேனியை காலி பண்ணிட்டா, அவர் ஆட்சி அதிகாரத்திலிருந்து தூக்கிட்டா, அதுக்கு பிறகு ஈரானுக்குள்ள பூந்து சண்டை போடுறது ரொம்ப ஈஸி. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஈரானுடைய ராணுவத்திற்கும் தலைவராக இருக்கிறார், நாட்டுக்கும் தலைவராக இருக்கிறதுனால ராணுவம் மிக இறுக்கமான ஒரு அமைப்பாக கட்டியமைக்கப்பட்டிருக்கு. அதே சமயத்தில் அவங்களுடைய புலனாய்வு அமைப்பு சமீப யுத்தத்தில் வந்து மிக பல விஷயங்களை வந்து கோட்டை விட்டுருக்காங்க. அதாவது குறிப்பாக இஸ்ரேலினுடைய உளவு அமைப்பு கிட்டத்தட்ட 700க்கும் அதிகமானவங்களை வந்து ஈரானுக்குள்ளேயே பயன்படுத்தி ஈரானுடைய ஆன்டி மிசைல் டெக்னாலஜி எல்லாத்தையும் அழிச்சிருக்காங்க. ஸோ இது குறித்தெல்லாம் செய்திகள் அறிஞ்ச உடனே இப்போ 3 பேர்த்த தூக்கில் போட்டிருக்காங்க. 700க்கும் அதிகமானவங்களை பிடிச்சி இன்ட்ராகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் எவ்வளோ பேர்த்த தூக்கில் போட போறாங்கன்னு தெரியல. ஸோ ரொம்ப தீவிரமாக மொசாத்தினுடைய ஈரான் வலைப்பின்னல் கிட்டத்தட்ட 30லிருந்து 50 வரைக்குமான செப்பரேட் யூனிட்ஸ், செல்ஸ் ஈரானுக்குள்ள ஒர்க் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவலை வந்து வெளியே வந்திருக்கு. இது குறித்து நேத்தே வந்து பத்திரிகையில் வந்து அல் ஜசீரா வந்து எழுதியிருந்தாங்க. ஸோ அப்போ இந்த யூனிட்ஸ் எல்லாத்தையும் மொத்தமாக வந்து டிஸ்மேண்டில் பண்ணி நியூட்ரலைஸ் பண்ணி அழிச்சு ஒழிச்சிட்டு இந்த நாட்டினுடைய உளவு அமைப்பை திருப்பி ரீபில்ட் பண்ற வேலையை வந்து கொமேனி வந்து திருப்பி செஞ்சிருக்கிறார். இது வந்து யுத்தம் 12 நாள் யுத்தம் நடந்துகிட்டு இருக்கும் போதே இது நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த 12 days வார்ல மொதல் 3 நாள் வார்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈரானுடைய ஆன்டி டிஃபென்ஸ் மெக்கானிசம் எல்லாம் வந்து செயலிழக்க செஞ்சிருக்காங்க, அதை வந்து காலி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பல முக்கியமான சேட்டலைட் இமேஜஸ், புகைப்படங்கள் வந்து இஸ்ரேலுடைய உளவு அமைப்பு கொடுக்கப்பட்டதை இவங்க அப்பவே யூகிச்சு இல்ல இங்கிருந்து உளவு பிரிவில் மிகப்பெரிய லேக் இருக்கு அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து இன்டர்னலா புரிஞ்சிருக்காங்க. அதனாலதான் ட்ரம்ப் வந்து இந்த 12 நாள் யுத்தத்தை ஒரு சீஸ்ஃபயர் கொண்டு வரணும்னு நினைச்ச உடனேயே இவங்களும் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. இப்ப வெளிப்படையா பாத்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து நான் சொல்லித்தான் அந்த யுத்தத்தை நிறுத்தினாங்க அப்படின்னு அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. இஸ்ரேல் பிரதமர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது ஒரு மிகப்பெரிய வெற்றி, ஈரானுக்கு எதிரான சண்டை அப்படிங்கிறாரு. இன்னொரு பக்கம் ஈரானுடைய தலைவர் கொமேனி சொல்றாரு, இது ஒரு மிகப்பெரிய வெற்றி, அமெரிக்காவின் முகத்தில் அரைந்திருக்கிறோம் அப்படிங்கிறாரு. அமெரிக்கா இது மாதிரியான தாக்குதல்களை நடத்த முயற்சி பண்ணால் நாங்கள் அமெரிக்காவை விட்டு வைக்க மாட்டோம் அப்படின்னு அவரும் வெளிப்படையா சொல்றாரு. அவர் வந்து உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா 51 நாடுகளில் 128 ராணுவ பேசஸை வந்து அமெரிக்கா வச்சிருக்கிறாங்க. அந்த ராணுவ பேஸ்ல கிட்டத்தட்ட 19 பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட் நேஷன்ஸ்லேயே இருக்கு. அந்த மிடில் ஈஸ்ட் நேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த 19 பேஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான பேஸ் தான் வந்து கத்தார்ல இருந்த பேஸ். அந்த பேஸை அழிச்சு ஒழிச்சிருக்கிறாங்க. யார் அப்படின்னா ஈரானுடைய ராணுவம். ஸோ அப்போ அந்த ஈரானுடைய இந்த அதிரடி நடவடிக்கையை ஒரு நாளும் அமெரிக்கா எதிர்பார்த்ததே இல்லை. ஈரான் வந்து தன்னுடைய மிலிட்டரி பேஸையே அழிப்பாங்களா, மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய பேஸ் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அதை அழித்து ஒழித்து முடிச்சிட்டாங்க. இதை வந்து அமெரிக்காவினுடைய சிஐஏவா இருக்கட்டும், இல்லை மற்ற இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி இஸ்ரேலா இருக்கட்டும், யாருமே இதை யூகிக்கவே இல்லை. இவங்க வந்து ஈரானினுடைய நியூக்ளியர் பிளான்ட் அழிக்கப்படும் போது ஈரான் இஸ்ரேலை தாக்கும், இல்லை வேற ஏதாவது வந்து டிஃபென்சிவ் மெக்கானிசத்தில் இருப்பாங்க அப்படின்னு தான் நினைச்சாங்களே தவிர, இவங்க அஃபென்ஸ் பண்ணி போய் கத்தார் நாட்டில் இருக்கக்கூடிய இவங்களுடைய பேஸை வந்து அழிக்க மாட்டாங்க. அழிச்சா சுற்றி இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் மத்தியில் வந்து இவங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடும், நீங்க எப்படி கத்தாருக்குள்ள போகலாம் அப்படின்லாம் கேட்பாங்க. இது வந்து சர்வதேச டிப்ளமசி வந்து மிடில் ஈஸ்ட்ல வந்து பஞ்சாயத்துக்கள் உருவாக்கிறோம், கண்டிப்பாக செய்ய மாட்டாங்கன்னு நினைச்சாங்க. ஆனால் இதை வந்து ஈரான் செஞ்சுட்டாங்க. ஸோ அப்போ இதில் முக்கியமாக நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னா, ஈரானுக்குள்ள இருக்கக்கூடிய மொசாத்தினுடைய உளவு அமைப்புகளை வந்து சுத்திகரிப்பு செஞ்சது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஈரான் எதிர்த்து அடிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ முறையான உளவு தகவலோ முறையான வந்து சண்டையை வந்து ரொம்ப கன்வென்ஷனலாக கொண்டு போகாம, ரெண்டாவது ஈரானை தனக்குள்ள பலவீனப்படுத்தாம இந்த சண்டையை தொடர்ந்தால் அது மிக மோசமான பாதிப்பு இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தும், அமெரிக்காவுக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறத மையமாக வச்சு தான் இந்த யுத்தத்தை வந்து பாதியோட நிறுத்தி இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த யுத்தத்தை நிறுத்தி விட்டு ஈரானுக்குள் சில பிரச்சனைகளை உருவாக்குவது, குறிப்பாக ஆயத்துல்லா கொமேனி அவருக்கு வந்து 87 வயசு ஆகுது, அவர் இறந்துருவாரு. அவருக்கு பிறகான தலைவர்கள் இல்லாம இந்த நாடு வந்து தத்தளிக்கும் போது, ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி இருக்கும் போது இந்த யுத்தத்தை நடத்தி இருக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து இன்னைக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் வந்து நின்றுருக்கிறாங்க. ஆனா இந்த யுத்தம் வந்து ஒருபோதும் முடிய போறது கிடையாது. திரும்பவும் ஈரானை தாக்குவாங்க அப்படின்னு கண்டிப்பாக ஈரானுக்கு தெரிஞ்சிருக்கு. ஈரானுடைய தலைவரான ஆயத்துல்லா கொமேனி வெளிப்படையாகவே வந்து அந்த வீடியோவில் பேசுறாரு, நாங்கள் வந்து அமெரிக்காவினுடைய கன்னத்தில் அரைஞ்சிட்டோம்,
இந்த யுத்தத்தில் அமெரிக்காவுக்கு எந்த லாபமே இல்லை, இஸ்ரேலுக்காக போய் நின்னதில் ஒரு பிரயோஜனம் கிடையாது. ரெண்டாவது, திரும்பவும் நாங்கள் தாக்குவோம் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. எங்களை நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய அந்த 19 பேஸ், அது எந்த பேஸை வேணாலும் அவங்க அடிப்பாங்க அப்படிங்கிறத வந்து காமினி வந்து வெளிப்படையாக அவர் வந்து பேசியிருக்கிறார். ஆயத்துல்லா கொமேனியினுடைய இந்த ஸ்பீச்சை வந்து ஒருபோதுமே அமெரிக்காவோ இல்லை இஸ்ரேலோ வந்து சகிச்சுக்க முடியல, ஏற்றுக்க முடியல. இவர் இந்த ஸ்பீச்சை வெளியிட்ட உடனே 1 மணி நேரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி இஸ்ரேல் காட்ஸ் வந்து வெளிப்படையாக பேசியிருக்காரு. ஆமாம், இந்த 12 டேஸ் வாரில் வந்து நாங்கள் எப்படியாவது வந்து ஈரான் தலைவரை வந்து கொண்டிருக்கணும், அதுக்கான முயற்சிகளை நாங்கள் பண்ணோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த முயற்சி தோல்வி அடைஞ்சிருக்கு, நாங்கள் விடமாட்டோம், இவரை கொல்றது எங்களுடைய பிரதமான நோக்கம். அதாவது ப்ரிஃபரன்ஸ், ஹைலி ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, முதல்ல ஈரானுடைய தலைவரை கொல்றது தான். ஈரானில் வந்து யுரேனியம் இருக்குது, இல்லை யுரேனியம் என்ரிச் பண்ணுறாங்க, நியூக்ளியர் வெப்பன்ஸ் தயார் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாவது விஷயம் அவங்களுக்கு. ஈரான் ஒரு உறுதியான அரசாங்கமாக, ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட்டாக, ஸ்ட்ராங்கான ஆர்மியாக, இன்டெலிஜென்ஸாக அது இருக்கிறத குலைக்கணும் முதல்ல அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. அதுக்காக யுத்தத்தை நிறுத்தக்கூட அவங்க தயாராக இருக்கிறாங்க. இஸ்ரேல் வெளிப்படையாக சொல்கிறாங்க, இந்த யுத்தத்தில் நாங்கள் தோல்வி அடையில, நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க. உண்மையிலேயே வந்து இஸ்ரேலுக்கு ஒரு மிக மோசமான பலத்தை அடி வந்து இதில் காத்திருக்கு. ரெண்டாவது, 3 நியூக்ளியர் பிளான்ட்டே நான் அழிச்சிட்டேன்னு சொன்னதுக்கு பிறகு யுரேனியம் எங்கே இருக்குன்னு இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலையே. சர்வதேச லெவலில் இருக்கக்கூடிய எல்லா பத்திரிகைகளும் புலம்பிட்டு இருக்கிறாங்க, அதே சமயத்தில் உளவு அமைப்புகளும் புலம்பிட்டே இருக்காங்க. இவங்களுடைய நோக்கம் இஸ்ரேலை பலவீனப்படுத்தணும், இஸ்ரேலுடைய நியூக்ளியர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை உடைக்கணும் அப்படிங்கிறதானே தவிர ஒரு 5 வருஷம் 10 வருஷம் திருப்பி அவங்க பில்டே பண்ணக்கூடாது, அவங்களால யுரேனியத்தை வந்து என்ரிச்சே பண்ணக்கூடாது அப்படிங்கிறத அச்சீவ் பண்ணுறதுக்காக தான் பண்ணாங்களே தவிர இவங்க வந்து யுரேனியம் என்ரிச்மெண்ட் வந்து உறுதியாக தடை பண்ணப்படணும் அப்படிங்கிறது வந்து இவங்களுடைய நோக்கமாக என்னங்கிறது நமக்கே தெரியல. ஏன்னா யுரேனியத்தை என்ரிச் பண்ணுதா ஈரான் அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. உண்மையிலேயே வந்து இதில் 2 பர்செப்ஷன் முன்வைக்கப்படுது. ஒன்று வந்து இல்லை ஈரானுடைய யுரேனியம் என்ரிச்மெண்ட்டை அழிச்சிட்டாங்க, ஆனால் இது அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டா அதுக்கு பிறகு அமெரிக்கா இந்த யுத்தத்தில் தலையிடவே முடியாது. ஸோ அதனால் வந்து இந்த யுத்தத்தில் தொடர்ச்சியாக ஈரான் மீது தன்னுடைய கரங்களை, தன்னுடைய அதிகாரத்தை மிடில் ஈஸ்டில் ஏதோ ஒரு வகையில் உள்ள நுழைஞ்சிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக குறிப்பாக ஈரானை சுற்றி 19 இராணுவ பேஸை வந்து அமெரிக்கா வச்சிருக்கு. இதுக்கான நியாயப்பாடு என்ன, இதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் என்ன? இந்த ஜஸ்டிஃபிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சிருக்குது அப்படிங்கிறக்கா தான், இல்லை நியூக்ளியர் வெப்பன்ஸுக்கான வேலைகள் இருக்காங்க அப்படிங்கிறக்கா தான், இல்லை அங்கே சைட்டே அழிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா அமெரிக்காவினுடைய பிரசன்ஸே தேவையில்லை அப்படிங்கிற டிஸ்கஷன் தான் வரும். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை அவங்க வச்சிருக்கிறாங்க, நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் மிடில் ஈஸ்டில் இருப்போம், ஈரானை நாங்கள் தாக்குவோம், ஈரான் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம், ஈரான் வந்து ஒரு தவறான அரசு, அட்ராசிட்டியான அரசு அப்படிங்கிறது வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காகவே இவங்க வந்து தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரில் எங்களுக்கு ஒரு வெற்றி இருக்குது. ரெண்டாவது, இந்த ஆப்ரேஷன்ஸ் நாங்கள் செஞ்சது சரிதான். ஏன்னா வந்து 2 பிரச்சனை. ஒன்று, ஒரு பக்கம் உளவு நிறுவனம் சிஐஏக்கெல்லாம் ஈரானில் யுரேனியம் என்ரிச் பண்ணப்படுது அப்படிங்கிறத வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய நிர்பந்தம் அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா இந்த யுத்தத்தை தொடர்ச்சியாக நடத்தணும். இன்னொரு பக்கம் காங்கிரஸில் நாளைக்கு செனட்டில் உட்காந்து இந்த அட்டாக்கை பண்ணதுக்கான நியாயத்துக்கான ரெசல்யூஷனை கொண்டு வரணும். அதில் இவங்க இல்லை அங்கே யுரேனியம் இருந்துச்சுன்னா அழிச்சிட்டேன், இனிமேல் வந்து அவங்களால வந்து என்ரிச் பண்ண முடியாதுங்கிற நியாயத்தை கொண்டு வரணும். அதுக்காக அந்த ரெசல்யூஷன் வர்றதுக்கு முன்னாடியே வந்து ட்ரம்ப் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ அமெரிக்கா வேறையாகவும், உளவு நிறுவனங்கள் வேறையாகவும், இஸ்ரேல் வேறையாகவும் பலதரப்பட்ட ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இங்கே வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் யுரேனியம் இருந்துச்சா இல்லையா, இல்லை யுரேனியம் 408 கிலோ எங்கே போச்சு அப்படிங்கிறது இது வரைக்கும் எந்த தகவலுமே இல்லை. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க எதிர்பார்த்த ஒரு விஷயம் ஆயத்துல்லா கொமேனி அழிக்கப்படுவார் என்பது தான். அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான வீடியோ வெளியிட்டிருக்கிறார். ரெண்டாவது, அமெரிக்காவை மேலும் அவங்க எங்களுடைய யுத்தத்துக்குள் வந்தால் நாங்கள் திருப்பி அடிப்போம் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த யுத்தம் 12 நாள் ஒரு சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது வந்து தற்காலிகம்தான், தொடர்ச்சியாக இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.